அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிற பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கனரட்னம் வீதி சந்தி பகுதியில் தான் இப்போ நாங்கள் நிற்கிறோம். அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பகுதியில் உள்ள மலர்மகள் வீதியில் ஒரு வீடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. அது சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த சந்தியிலிருந்து, அதாவது இந்த கனரட்னம் சந்தியிலிருந்து மலர்மகள் வீதியில் நாங்கள் போய்க்கல, சரியா இந்த சந்தியிலிருந்து 250 மீட்டர் தூரத்தில் தான் அந்த விற்கப்பட இருக்கிற வீடு காணப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்த்த சந்திக்கு பேர் கனரட்னம் சந்தி. அந்த கனரட்னம் சந்தியை பொறுத்தவரையில் 3 பிரதான வீதிகளையும் ஒரு உப வீதியையும் இணைக்கிற பகுதி தான் அந்த கனரட்னம் சந்தி என்று சொல்லப்படுற சந்தியாக காணப்படுது. அதாவது நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிற வீதி அந்த கனரட்னம் சந்தியில இணைகிற ஒரு உப வீதியா தான் காணப்படும். அந்த வீதிக்கு பேர் பாத்தீங்கன்னு சொன்னா மலர்மகள் வீதி. இந்த வீதியில தான் இப்ப நாங்கள் விற்பனைக்காக வந்திருக்கிற வீடு இருக்குது. அந்த வீட்டை தான் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம். அந்த வீடு சம்பந்தமான மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னர் இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவதோடு அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் நம்மால் பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கனரட்னம் சந்தியில இருந்து மலர்மகள் வீதிக்குள்ள வரும்போது இந்த மலர்மகள் வீதியானது ஆட்டோமேட்டிக்கா இடது பக்கம் திரும்பும். அந்த இடது பக்கம் திரும்பி நாங்கள் நேரே செல்லும் போது வலதுகை பக்கத்தில் ஒரு முதலாவது ஒழுங்கை ஒன்று வரும். அதையும் கடந்து செல்லும் போது அதே வலதுகை பக்கத்தில் 2வது ஒழுங்கையில் தான் இந்த வீடு அமைந்திருக்குது. அதைத்தான் நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதாவது இந்த நேர ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிற அந்த சுவர் உள்ள வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த அழகிய வீடு அமைஞ்சிருக்கிற காணியின் அளவை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பரப்பும் 10 குழியும், அதாவது 1.5 பரப்புக்கு ஒரு குழி கூடுதலாக கிடக்குது. இந்த அளவீட்டை பொறுத்தவரை, அதாவது காணியின் அளவீட்டை பொறுத்தவரையில பரப்பு பேர்ச் குழி கணக்குல அளவிடப்படும். ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அப்படித்தான் அளவிடப்படும். அதாவது குழி கணக்கை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா 18 குழி, அதாவது நிலப்பரப்பா இருந்தா 18 குழி ஒரு பரப்பு. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பரப்பும் 10 குழியும் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணியின் அளவா தான் காணப்படுது. இந்த காணிக்கு உள்ள போறதுக்கு, அதாவது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணிக்குள்ள போறதுக்கு 2 பக்கம் பாதைகள் இருக்கு. அதாவது ஒரு சிங்கிள் கேட். இப்ப நீங்க முதல் பார்த்தது சிங்கிள் கேட். இனி நாங்கள் பார்க்க போற விடயம் டபுள் கேட். அதாவது இந்த கேட் தான் மிகவும் பிரதானமான பாதையாக காணப்படுது காணிக்குள்ள போறதுக்கு. வேறுங்கள் பார்க்கலாம் காணிக்கு உள்ளுக்குள்ள எப்படி அதன் அமைவுகள் இருக்குது என்பதை. தொடர்ந்து இப்ப நீங்க பாக்குறது தான் இந்த காணியின் உள்புற அமைப்பு. அதாவது இந்த காணிக்குள்ள ஒரு வீடும் காணப்படுது. அதாவது 3 அறைகள், கோல் கிச்சன், டைனிங் ரூமோட சேர்த்த ஒரு வீடும் காணப்படுது. அதைத்தான் நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீட்டின் சுற்றுப்புற சூழலை நீங்க அவதானிச்சீங்கன்னு சொன்னா நிலப்பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா நிலத்துக்கு கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு. அதோட பூந்தோட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ரம்மியமான சூழலை கொண்ட பகுதியா தான் இந்த வீட்டின் சுற்றுப்புற சூழல் அமைஞ்சிருக்கு. அதை நீங்க இந்த வீடியோல வடிவா பார்க்கலாம். ஊஞ்சல் அமைப்புகள், சிலை அமைப்புகள், கணக்க விதமான வடிவமைப்புகள் ஒன்றாதான் இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த காணொலியில பாத்தீங்கன்னாலே தெரியும், அது ஒரு சிறுவர் பூங்கா மாதிரியான அமைப்பை கொண்டதுதான் இந்த வீட்டின் முன்புற தோற்றம். அதாவது நீங்க மாலை வேளைகளில் இதுல ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி தான் இது அமைக்கப்பட்டிருக்குது. அடுத்ததான் நாங்க பார்க்க போற விடயம் இந்த வீட்டின் போர்டிகோண்ட அமைப்பு முறை தான் பார்க்க போறோம். போர்டிகோக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சில்வர் கேட் போடப்பட்டிருக்கு. இந்த கேட்டுக்குள்ளால தான் நாங்கள் வீட்டுக்குள்ள உள்நுழைய வேண்டி இருக்கும். அதே நேரம் போர்டிகோக்கு மாவலும் பதிக்கப்பட்டிருக்குது. இந்த போர்டிகோ பகுதியின் மேல் பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா பிளாட்டா தான் காணப்படுகிறது. அடுத்ததா நாங்கள் பார்க்க போற விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுண்ட ஹோல் பகுதி. அதோட இந்த வீட்டுண்ட வாசல் பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா மேற்கு வாசல் வீடா தான் காணப்படுகிறது. அதாவது வீட்டு வாசலோ சரி அல்லது சாமியார வாசலோ சரி மேற்கு வாசல் வீடா தான் காணப்படுகிறது. இப்ப நீங்க பாக்குறது ஹோல் பகுதி. இந்த வீட்டை பொறுத்தவரையில ஹோல், சாமியறை, டைனிங் ரூம், கிச்சன், பாத்ரூம் அனைத்துக்கும் மாவல் பதிக்கப்பட்டிருக்கு. 2வது ரூம் மற்றும் 3வது ரூம் தவிர்ந்த அனைத்து விடயங்களுக்கும் மாவல் பதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் சீலிங்கும் அடிக்கப்பட்டிருக்கு. அதாவது மரத்தால தான் சீலிங் அடிக்கப்பட்டிருக்கு. அனைத்து பகுதிகளுக்குமே மரத்தால சீலிங் அடிக்கப்பட்டிருக்கு. அதை நாங்கள் வருகின்ற வீடியோல பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோட பின்பகுதிகளில் பார்க்கலாம். ஒவ்வொரு அறையில நாங்க பார்க்கல அந்த விடயங்களை பற்றி பார்க்கலாம். இனி நாங்க பார்க்க போற விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா சாமியறைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவல் பதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் சாமியாரின் கூரை பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற இடங்கள்ல கூரை பகுதி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மரத்தால கூரை பகுதி போடப்பட்டிருக்கு. கூரை பகுதி என்று சொல்றது சீலிங் பகுதி. தொடர்ந்து இனி நாங்க பார்க்க போற விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா சாமியாரின் படமாடம். படமாடம் வளமையா எல்லா வீடுகள்லயும் சீமெந்தால கட்டப்படுற படமாடம் மாதிரி தான் இங்கேயும் இந்த சாமியறைகளையும் கட்டப்பட்டிருக்குது. இப்ப நீங்கள் சாமியறையின் முற்று முழுதான விடயங்களை அறிஞ்சிருப்பீங்க. அடுத்ததா நாங்க பார்க்க போற விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டின் 2வது அறையை பற்றி தான் பார்க்க போறோம். அந்த அறையை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 2வது அறை மாவல் பதிக்கப்படவில்லை. அதாவது வெறும் நிலம்
சமம் தான் காணப்படுது. ஆனால் இரண்டாவது அறைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நிரந்தர அலுமாரி, அதாவது மரத்தாலான அலுமாரி வந்து ஃபிட் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து இந்த அறையோட வரும். அதே நேரம் இரண்டாவது அறை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏசியும் பூட்டப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த அறையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மரத்தாலான சீலிங்கை தான் கொண்டிருக்குது. அதோட இப்ப நீங்க பாக்குறது தான் நான் சொன்ன அந்த அலுமாரி, அதாவது நிரந்தரமாக இந்த அறைக்குள்ளேயே வந்து ஃபிட் பண்ணப்பட்டிருக்க அலுமாரி. இந்த அலுமாரி வந்து மரத்தால செய்யப்பட்ட அலுமாரியை தான் காணப்படுது. அது இந்த காணொலியில பாக்குற உங்களுக்கே வந்து இது விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததா நாங்க பார்க்க போற விடயம் வந்து மார்பிள் பதிக்கப்பட்ட டைனிங் ஹோல் வசதி. அதாவது இதுதான் வந்து சாப்பாட்டு அறை, அதாவது டைனிங் ரூம். இந்த ஹோலோட இணைந்தே காணப்படுவது ஓப்பன் டைனிங் ரூமா தான் காணப்படுது. அதுலயும் ஒரு மரத்தாலான அலுமாரி வந்து காணப்படுது. இப்ப நீங்க டைனிங் ரூம் சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் வந்து அறிந்திருப்பீர்கள். இனி நாங்க பார்க்க போற விடயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டின் மூன்றாவது அறை. இந்த மூன்றாவது அறையுடன் இணைந்த மாதிரியான ஒரு குளியலறை காணப்படுகிறது. அதை பற்றி தான் நாங்கள் இனி வார வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்ப நீங்க பாக்குறது தான் வந்து மூன்றாவது அறையாக காணப்படுகிறது. இந்த அறை, அதாவது இந்த வீட்டை பொறுத்தவரையில அனைத்து அறைகளுக்கும், கிச்சன் உட்பட அனைத்து அறைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சீலிங் வந்து மரத்தினால் தான் அடிக்கப்பட்டிருக்குது. இந்த ஒரு பரப்பு 10 குழி காணியில் அமைந்துள்ள இந்த 3 அறை வீட்டினது விலையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது உரிமையாளரால் சொல்லப்படுற விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 4,25,00,000 விலை வந்து நீங்கள் கதைத்து பேசி வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடு சம்பந்தமான மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்காக நான் இந்த காணொலியின் ஸ்கிரீனின் மேல் பகுதியில் வந்து ஒரு தொடர் விளக்கம் கொண்டு கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் இந்த வீடு சம்பந்தமான மேலதிக விடயங்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறதான் வந்து பாத்ரூமை பொறுத்தவரையில கொமோட் வசதி காணப்படுது. அதே நேரம் வந்து ஹீட்டரும் வந்து காணப்படுது. அதாவது நீங்கள் வந்து சுடுதண்ணீர் பாவிக்க வேணும்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹீட்டரும் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா வந்து நாங்க பார்க்க போற விடயம் வந்து இந்த வீட்டின் முக்கியமான பகுதி, அதாவது கிச்சன் பகுதியை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா கிச்சன்ல வந்து விறகு அடுப்பு நீங்க பயன்படுத்தக்கூடிய மாதிரியும் காணப்படுது. விரும்பினா நீங்க வந்து கேஸ் அடுப்பும் வந்து நீங்க பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி தான் இந்த கிச்சன் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் மேல நீங்கள் பொருட்கள் வந்து வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு மாடாவும், பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுப்புக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் ஒரு கபர்ட் போன்ற அமைப்பு காணப்படுது. அதுக்குள்ள நீங்கள் வந்து உங்களோட பொருட்களை வந்து, அதாவது கிச்சன் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து சேமிச்சு வைக்கக்கூடிய மாதிரி தான் அந்த கிச்சன் அமைப்பு முறை காணப்படுது. அதே நேரம் கிச்சனுக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சீலிங் வசதி அடிக்கப்பட்டிருக்கு. அதாவது மரத்தாலான சீலிங் தான் கிச்சனுக்கும் வந்து அடிக்கப்பட்டிருக்குது. இப்ப நீங்கள் இந்த கிச்சன் உட்பட இந்த வீட்டின் 3 அறைகள், ஹோல், டைனிங் ரூம், பாத்ரூம் சம்பந்தமான முழு விடயங்களையும் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள். அடுத்ததா நாங்கள் பார்க்க போற விடயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டின் வெளிப்பகுதி, அதாவது வெளிப்பகுதியில பின்புற பகுதி. ஏற்கனவே நாங்கள் வந்து முன்பகுதியை வந்து பார்த்திருப்போம். இனி நாங்க பார்க்க போற விடயம் வந்து இந்த வீட்டின் வெளிப்புற பகுதி. இந்த வெளிப்புற பகுதியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு கிணறு மற்றும் கழிப்பறை வந்து காணப்படுது. அதை பற்றி தான் நாங்கள் இனி வந்து வார காணொலியில பார்க்க போறோம். இப்ப நீங்க பார்க்க போறது வந்து அந்த வெட்டு கிணறு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன பொலியலால கட்டப்பட்டிருக்குது. நல்ல தண்ணி உரிமையாளரால் சொல்லப்படுது. அதைத்தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததா நாங்க பார்க்க போற விடயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்கு வெளிப்புற பகுதியில் அமைந்திருக்கிற டாய்லெட்டை தான் பார்க்க போறோம். அதாவது அந்த கழிப்பறை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கொட்டிங் பேன் அமைப்பு முறையில தான் காணப்படுது. உள்ளுக்குள்ள வந்து கொமோட் இருக்குது. வெளிப்பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கொட்டிங் பேனா தான் காணப்படுது. அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரியும் வளமையா வந்து இடங்கள்ல வந்து பாவிக்கப்படுற கழிப்பறை போன்றுதான் இது எங்கும் வந்து காணப்படுது. அந்த வெளிப்புற கழிப்பறையை தான் நீங்கள் வந்து இப்ப இந்த வீடியோல பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுபோன்று உங்களிடம் உள்ள சொத்துக்கள், வாகனங்களை விற்க வேண்டுமாயின் விளம்பரப்படுத்துவதற்காக எமது சேனலது தொலைபேசி இலக்கம் வந்து இந்த காணொலியின் அடிப்பகுதியிலையும் கடைசி பகுதியிலையும் இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலையும் வந்து கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் வந்து உங்களது விளம்பரங்களை வந்து வீடியோவாக பதிவு செய்து இலவசமாக பதிவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடு மற்றும் இந்த காணி சம்பந்தமான முழு விடயங்களையும் இந்த காணொலி மூலம் அறிந்திருப்பீர்கள் சொல்லி நம்புறேன். மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்றேன். அதாவது நீங்கள் இந்த வீடு பிடிச்சிருந்து இந்த வீட்டை நீங்க வாங்க போறீங்கன்னு சொன்னா இந்த காணொலியின் மேல் பகுதியில் வந்து ஒரு தொலைபேசி இலக்கம் கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டு விலையை வந்து பேசி தீர்மானித்து நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுபோன்று மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.